நல்லவனா நடிக்கிறது போர் அடிக்காது? அதான் நானே மாட்டிக்கிட்டேன். இப்ப நீ உடனே என்ன பண்ணுவ? நான் யாருங்கிறத சுந்தர் சக்தி கிட்ட சொல்லி உன்னை துரத்துறேன்டான்னு சொல்லுவேன். அவங்கள என் மூஞ்சில காரி துப்ப வைக்க போறேன்னு சொல்லுவ. அதானே? கௌதம் வெறும் பேர் கிடையாது பாஸ். இட்ஸ் a brand. குட் பாய், தங்கமானவன், நேர்மையானவன் அப்படிங்கிற பிராண்ட். அது உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இவ்ளோ தூரம் வந்ததால உன்கிட்ட ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். நானா எந்த நிர்பந்தமும் பண்ண மாட்டேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மீனாட்சி மனசுல இடம் பிடிச்சு உன் தம்பி சுந்தர சுத்தமா அந்த இடத்துல இல்லாம பண்ணி மீனாட்சியே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வைப்பேன். முடிஞ்சா அது தடு பார்க்கலாம். இப்போ சொல்றேன், ஐம் டேக் ஜென்டில்மேன். இது பிரெயின் கேம் பாஸ், நாட் பிசிக்கல் கேம். ஹாய் கௌதம். என்ன பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு கௌதம்? நான் எதிர்பார்க்காத எல்லாமே நடந்துருச்சு. நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது. நான் உண்டு, என் வேலை உண்டு மட்டும் இருந்திருக்கணும். தேவையில்லாம உங்களுக்கு நல்லது நினைச்ச பாரு. எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். கௌதம், எப்பவுமே கூலா இருக்கிற நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அப்ப நிச்சயமா நடக்க கூடாது ஏதோ நடந்திருக்கு. எங்களால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கேவலமானவன் கிடையாது. எனக்கும் மானம் மரியாதை எல்லாமே இருக்கு. போதுங்க, நல்லது செய்யணும்னு நினைச்சதுக்கு நல்ல மரியாதை செஞ்சிட்டீங்க. கௌதம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எல்லாம் அந்த சிவானாலதான். முதல் நாள்ல இருந்தே அவனை எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைனாலதான் நான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். ஆனா அவன் இன்னைக்கு என்ன கீழ்த்தரமா பேசிட்டான். நீங்க அவரை எங்க மீட் பண்ணீங்க? முக்கியமான விஷயம் பேசணும்னு ஆபீஸ்க்கு வர சொன்னான். சரி, நானும் சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை பத்தி தான் பேச போறாருன்னு ஆபீஸ்க்கு போனேன்.